Hello guys, welcome back to my YouTube channel. நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா என்ன ஆச்சு ஃபாலோ பண்ணிட்டியாடா கங்குவா அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன் அது கங்குவான்னு சொன்ன பார்த்தா கங்குவான்னு கத்துற அப்படின்னு நீங்க கேட்கறது காதல் வந்து படம் முழுக்க அப்படிதான் கத்திட்டு சுத்துறாங்க. அவங்க பங்கு கத்துனா போதுமா, நம்மளும் நம்ம பங்கு கத்தி வைப்போம் தான் கத்தி வைக்கிறேன். இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டேரக்டர்னா சிவா பற்றி நான் நிறைய பேசி ஆகணும். சிவா, நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன். இந்த படத்தை பற்றி நீங்கள் சொன்னதோட நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். என்னடா ஃபயர் சாங் வரும்போது வீடியோ போட்டேன், ட்ரெய்லர் வரும்போது இப்படி தான் கதை இருக்குன்னு சொல்லி நானும் ஒரு மேக் பண்ணி வீடியோ போட்டேன், எல்லாமே பண்ணனேடா. ஏன்டா இப்படி பண்ணீங்க? படத்தோட ட்ரெய்லர் சாங்லாம் பார்த்துட்டு சிவாவுக்கும் சரி ஒரு சூர்யாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வாய்க்கு வந்ததை உருட்டணும். ஆனால் படத்தில் போய் பார்த்தோன்னே அப்படியே நெஞ்சு வலிக்குது. நிறைய கஷ்டங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் எடுத்து கொட்டுறேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். முதல்ல இந்த கதையோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம். சூர்யா வந்து ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கார். பவுண்டி ஹண்டர்னா வேற ஒன்றும் இல்லை, போலீஸாலே பிடிக்க முடியாத திருடனுங்களை பிடிச்சி கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் வந்து சூர்யாவை தேடி வரான். அந்த பையனுக்கு சூர்யாவை தெரியுது, சூர்யாவுக்கு அந்த பையனை தெரியல. ஆனால் அந்த பையனை கொள்றதுக்கு ஒரு சில பேர் துரத்திட்டு வராங்க. அவங்கள்ட்ட அந்த பையனை காப்பாற்றினாரா, இதுக்கும் அந்த கங்குவாவுக்கும் என்ன சம்பந்தம், அந்த கங்குவாவுக்கும் இந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம், அதுதான் மொத்த கதையும். கதையோட ஒன்லைன் உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஆனால் அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டு கொடூரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒன்று இங்கே காமிக்கணும், இல்லை அங்கே காமிக்கணும், இங்கே பாதி அங்கே பாதி, இங்கே பாதி அங்கே பாதின்னு கதையை போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஞானவேல் ராஜாவும் நம்ம சிறுத்தை சிவாவும் ஒப்பேத்தினாங்க பார் படத்துக்கு. ஐயோ 2000 கோடி 1000 கோடின்ட்டு. நான் கூட ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணும்போது வரத சொல்லியிருந்தேன், 2000 கோடி அடிக்க முடியாது யாராலையும், 1000 கோடி கூட அடிக்கிறது கஷ்டம்னு. இது ஃபஸ்ட்டு ஒரு 50 கோடியை தாண்டுதான் பாருங்க, அதுக்கப்புறம் 5000 கோடி போகலாம், 1000 கோடி போகலாம். முதல்ல படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்துருவோம். ப்ளஸ் பாயிண்டா அது இங்கே இருக்குது, சரி தேடி பார்ப்போம். ஒன்றே ஒன்று இருக்குது, சூர்யாவோட ஆக்டிங். சூர்யா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, நல்லாவே தெரியுது. அது எதுக்கு இந்த படத்தில் கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு புரியலை. நம்ம சூர்யாவை சிவா அவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாரு, அந்த கஷ்டப்படுத்திருக்காரு. அதுவும் இந்த கதைக்கு போய் எதுக்குங்கிற. முதல்ல இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்துருவோம். மைனஸ்னா வரிசையாக இருக்குது, என்னத்த சொல்கிறது, ஓனா சொல்கிறேன். மைனஸ்னா இந்த படத்தோட சிறுத்தை சிவா தான் மைனஸ். கதையும் ஒழுங்காக எழுதலை, அதுக்கு ஸ்க்ரீன் பிளேயும் ஒழுங்காக எழுதலை. படத்தை போட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. இவர் பண்ணதை பார்த்தா அண்ணாத்தையே பரவாயில்ல போல இருக்கு கங்குவாவுக்கு, அந்த அளவுக்கு கொடுமை பண்ணி வச்சிருக்காரு. அடுத்த மைனஸ் தேவி ஸ்ரீ பிரசாத். அவரை மியூசிக் போட சொன்னால் 4 தகர டப்பா எடுத்துகிட்டு வந்து உருட்டுறாப்புல போட்டு டங்குன்னு தரையில் போட்டு டகர டப்பாவை குத்துனா என்ன ஃபீல் வருமோ அதே மாதிரி தான் வருது. இந்த ஃபயர் சாங்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நினச்சி போனோம். அங்கே போய் பார்த்தா மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றும் போது பேக்ரவுண்டில் போடுறாங்க அப்படின்னோட போடுவாங்க மாரியம்மா அந்த ஸ்டெப்பெல்லாம் உட்காந்து போட்டுட்டு இருக்காப்புல சூர்யா. அடுத்த மைனஸ் இந்த படத்தோட ஹீரோயினான திஷா பத்தானி. அவங்களாம் எதுக்கு இந்த படத்தில் நடிச்சாங்கன்னு தெரியல. இந்த கல்கி படத்தில் ஒரு சாங்க்கு வந்து ஆடிட்டு போவாங்களா, அதே மாதிரி வந்து ஆடிட்டு போயிருக்காங்க. மற்றபடி அவங்களை எதுவுமே பெருசாக யூஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் சூர்யாவும் திஷா பத்தானி ஏன் பிரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று போவாங்க, ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று போவாங்க. அதெல்லாம் கருண கொடூரமாக இருக்கும். படத்தில் அடுத்த மைனஸ் கடந்துக்கிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. ஏன் கத்துறாங்கன்னு புரிய மாட்டேங்குது, எதுக்கு கத்துறாங்கன்னு புரிய மாட்டேங்குது, கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸ்க்ரீனில் அவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம கத்துறோம், நம்ம கத்த மாட்டோம், அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. அதுவும் சூர்யா வேற உன்றத்தமும் வெவ்வேறான்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வச்சுட்டு கத்துறாங்க பாரு. ஐயோ சை. அடுத்தது படத்தில் டைலாக்ஸ் ரொம்ப கேவலம். அது இல்லாமல் இதில் என்ன டைலாக் புரியுதுன்னு தெரியல. இந்த பாகுபலி படத்தில் அஸ்தல் லிம்டா டெல்மின்னு ஒரு பாஷை பேசிட்டு போவாங்களா, அதே மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. பாகுபலி படத்தில் கூட அவங்க பேசுறது கூட புரியும் போல இருக்கு, இது சுத்தமாக புரிய மாட்டேங்குது. அடுத்த மைனஸ் சிவா அவர்கள். இந்த படத்தில் எமோஷன் சொல்லிட்டு ஒரு சில சீன்ஸ் வச்சிருக்காரு. எப்பப்பா சுத்தமாக முடியலை. சூர்யாட்ட போய் எமோஷனாக பண்ணுங்கன்னு சொல்கிறாரு போல இருக்கு, அவரே நடிச்சு காட்டுவார் போல இருக்கு இப்படி பண்ணுங்கன்னு. அவர் நடிச்சிருந்தா கூட ஏதோ வந்திருக்கும். ஆனால் சிவா நடிச்சு காட்டி நடிக்க சொல்லி போல இருக்கு, அது இன்னும் கொடூரமாக இருக்குது. இதில் யோகி பாபுவும் நட்டியெல்லாம் வேற, இவங்கெல்லாம் எதுக்கு நடிச்சாங்கன்னே புரியல. வர படத்துலலாம் யோகி பாபுவை போட்டு படத்தை எப்படியாச்சும் ஒப்பேற்றி வித்துடலான்னு பார்க்குறாங்க. அது மட்டும் ஆனால் நடக்கவே மாட்டேங்குது. ஒரு சில படத்தில் என்னன்னா யோகி பாபு ஒர்க் அவுட் ஆகிறாரு, ஒரு சில படத்துக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்கிறாரு. இதில் ஏற்கனவே இந்த படம் வேற ஒரு மைனஸா, இதில் யோகி பாபு சேர்ந்து இந்த படத்தை இன்னும் மைனஸாக்கி கொண்டு போனார். அடுத்த மைனஸ் பாபி டியோலுக்கு டப் பண்ணவர். எப்பா அவர் வேற தூய தமிழில் பேசுகிறேன்னு பாபி டியோவில் போட்டு கொடூரமாக பண்ணி வச்சிருக்காரு. பாபி டியோல் பாட்டுக்கு ஒரு பக்கம் வயசு அனுப்பிச்சிட்டு இருக்காரு, டைலாக் பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சூர்யாவுக்கு மட்டும் நான் போட்ட சம்பவம் பத்தாது, கூட்டிகிட்டு வாங்கடா அந்த கார்த்திகேயன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து சம்பவத்தை போட்டிருக்காரு. அதுவும் பார்ட் 2க்கு லீடு கொடுக்குற மாதிரிலாம் ஒரு சில சீக்வன்ஸ் போச்சு. இங்கே பார்ட் 1 தாங்க முடியலையா, இதுக்கு பார்ட் 2க்கு லீடு கொடுத்து கார்த்தியும் சரி நம்ம சூர்யாவும் சரி அவங்க பங்குக்கு என்ன பண்ண முடியுமோ படத்தை காலி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க.
சரி விட்றா, இவங்க பண்ண எல்லாத்தையுமே மன்னிச்சிட வேண்டாம். இந்த ப்ரொடியூசரும் டேரக்டரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு போட்டாங்க பாரு. இந்த இசை வெளியீட்டு விழாலையும் சரி, மற்ற போகிற எல்லா இடத்துலையும் படம் 500 கோடி அடிக்க போகுது, படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, சூர்யா வேற பார்த்ததுக்கு எல்லாரும் வாயை பொழந்துக்கிட்டு பார்க்க போகிறீங்க. ஆமாம் சார், வாயை பொழந்துக்கிட்டு தான் சார் பார்த்தோம். இந்த கருமத்தில் எப்படி நீங்கள் நடிச்சிங்கன்னு வாயை பொழந்துக்கிட்டு தான் சார் பார்த்தோம். சூர்யா வேற இது 400 வருஷத்துக்கு பழைய கதை, மக்களுக்கு புரியுமா என்னமோ தெரில அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் சொன்னார். இது கதையே என்னன்னே இதில் எங்களுக்கு புரியலை. இதில் 400 வருஷத்துக்கு பழைய கதையாக இருந்தால் அது புரிஞ்சா என்ன, புரியல என்ன. முதல்ல இந்த படத்தில் என்ன கதை இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் வணங்கானு புறநானூறு எல்லா படத்தையும் விட்டுட்டு இந்த படத்தில் நடித்தார். எனக்கு அதுதான் புரியலை. மேபி சூர்யா அவர்களுக்கு சொல்லும்போது இந்த கதையை வேற மாதிரி சொல்லி படம் எடுக்கும்போது நம்ம சிவா அவர்கள் இந்த கருமத்தை எடுத்து வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை ராஜமௌலி எப்போ பாகுபலின்னு ஒரு படத்தை எடுத்தாரோ இவங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போயிட்டு, நாங்களும் பாகுபலி மாதிரி எடுக்கிறோம் பாரு, நாங்களும் கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் எடுக்கிற மாதிரி மனுஷனை போட்டு சாகடிக்கிறானுங்க. அது பாகுபலி அந்த இடத்துல இருந்துட்டு போடுங்க, நீங்கள் உங்கள் கதையை எடுங்க. ஏன் பாகுபலிக்கு இங்கேருந்து அங்கே போகிறீங்கிற, அது கேஜிஎஃப் அப்படியே எடுத்துகிட்டு போட்டு ஏன் இங்கேருந்து கேஜிஎஃப் போகிறீங்கிற. இதில் வேற ராஜமௌலி எடுத்த மாவீரன் படத்தை தான் கங்குவாவாக எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு, கங்குவா படத்தோட ஒரு மாவீரன் படம் 1000 மடங்கு, ஏன் லட்சம் மடங்கு, ஏன் கோடி மடங்கு நல்லாயிருக்கும். அண்ணாத்த படத்தை கூட இன்னும் 100 வாட்டி பார்க்கலாம். அந்த கங்குவா படத்தை ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு பதிலாக இதில் பட்ஜெட் வர 400 கோடியா, 400 கோடிக்கும் ஒரே சங்கா ஊன்னு ஊதிட்டாப்ல சிவா இந்த படத்துக்கு. இதுல ஆதிபுருஷ் கூட பரவாயில்ல போல இருக்கு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆதிபுருஷே ஒரு டைம் 2 டைம் பார்த்துடலாம் இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது. நல்ல வேலை வேட்டையன் கூட இந்த படம் மோதல. நான் கூட அன்னைக்கு வீடியோவில் வேட்டையன் படத்தோட இந்த படம் மோதிருந்தா இந்த படம் தான் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பேத்தி விட்டேன். இந்த படம் மோதி இருந்தா வச்சுங்களேன், வேட்டையன் என்ன 500 கோடி என்ன 600 கோடி என்ன 1000 கோடி அடிச்சுட்டு போயிருக்கும் அசால்ட்டா. அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. இப்போ வேட்டையன் கூட இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது வச்சுங்களேன், கங்குவா படத்தில் அடி வாங்கின மொத்த பேரும் வேட்டையன் படத்தை நோக்கி தான் ஓடி இருப்பாங்க. அதனால பட்ஜெட்டும் எகிரி இருக்கும். நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இந்த கங்குவா படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டு அதோட சேர்த்து ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தா வச்சுங்களேன், வேட்டையன் படம் அலேக்கா 1000 கோடி அடிச்சுட்டு போயிருக்கும். இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்துக்கு போகலாமா என்னங்கிறீங்களா? இந்த படத்துக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். சூர்யாவோட வாழ்க்கையிலையும் சரி, சினிமா கெரியர்லையும் சரி, தமிழ் பட சினிமா கெரியர்லையும் சரி ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். 2024 ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். இந்தியன் 2 என்ன இந்தியன் 2, இந்த படத்தை போய் பாருங்க. இந்தியன் 2கே டஃப் கொடுப்பான்ல நம்ம ஆளு கங்குவா. சரி ரோஸ்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு சிந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.